Hi, welcome to Keru Food Basket. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, தேங்காய், 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன உருண்டை புளி, உப்பு, தேவைக்கேற்ப பச்சை மிளகாய். நான் 1 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த புதினா கீரையோட நான் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போது இதை ராவாக அரைக்காமல் கொஞ்சம் எண்ணெயை போட்டு வதக்கி அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். இப்போது ஆயில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து ரொம்ப வறுப்படாமல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், புதினா இலை, கொத்தமல்லி இலையை சேர்த்து வதக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ தேங்காவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் 1 or 2 minutes இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கப்புறம் புதினா அண்ட் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 2 minutes சாட்டே பண்ணால் போதும். அந்த இலையெல்லாம் சுருங்கி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்த புளி உருண்டையிலையும் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளியோட சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் இதை சேர்த்து பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு 1 or 2 times அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்கான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கிற அளவுக்கு பொரித்து எடுத்தால் போதும். ரொம்ப கருகிட வேண்டாம். இது ஜஸ்ட் நம்ம சட்னி மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்து வறுத்து நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் என்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த சட்னியோட கூட 1 or 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நம்ம அதையும் டேஸ்டியாக இருக்கும். அது கொஞ்சம் புளிப்பு, காரம், இனிப்பெல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்ம சாட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி டைமில் அது யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி அண்ட் தோசைக்கு அந்தளவுக்கு காம்பினேஷன் நல்லா இருக்காது. இப்போ நம்ம பானிபூரி, பேல்பூரி அண்டு சாண்ட்விச்லாம் சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளித்து பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ சுவையான ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.